அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷபாடா, ஒரு பேச்சுக்கு கூட எதையும் பேச விட மாட்டேங்கிறான்பா. மணி 10ஆவது, அரை மணி நேரம் கழிச்சுன்னா 10:30 மணின்னு தானே அர்த்தம். இவன் 10லேருந்து அரை மணி நேரத்தை கழிக்கிறான்யா. என்ன கணக்கோ. போயிட்டு கரெக்டாக 10:30 மணிக்கு வந்து வாடகை வாங்கிட்டு போ. என்ன மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு மாதிரியாக லுக்கு விடுற? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை, கிளம்புறேன். எமகாத பய முதல் மாதம் வாடகைக்கு இந்த பாடு படுத்துகிறானே ஐயா. போக போக இவங்கிட்ட எப்படி வாடகை வசூல் செய்கிறது? அப்பாடா, 20 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு போய் முதல் வாடகை வாங்கணும். மணியை கொடுக்காம இப்படி மணியை பார்க்க வச்சு உட்கார வச்சுட்டானே ஐயா. சொன்ன டயத்துக்கு போனால் பணத்தை கொடுப்பானா இல்லை பாக்கி சொல்லுவானான்னு தெரியலையே ஐயா. அப்பாடா, டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ போனோம்னா கிளம்பி போவோம். என்னது வாசப்படியிலே நிற்கிறான்? சரி, இப்போ ஆச்சும் வாடகை பணம் தரியா? முடியாது. என்னது முடியாதா? ஆமாம், நீ வீட்டை வாடகைக்கு விடுறப்ப என்கிட்ட என்ன சொல்லி வாடகைக்கு விட்ட? மாதம் மாதம் கரெக்டாக வாடகை தரணும்னு சொன்னேன். சொன்ன நீயே கரெக்டாக வராமல் தப்பாக வந்து வாடகை கேட்டால் எப்படி தர முடியும்? நீ கரெக்டாக நடந்தால் தானே நானும் கரெக்டாக நடந்துக்க முடியும். என்னப்பா, வாடகை வாங்க வந்தால் புதுசு புதுசாக என்னென்னமோ சொல்லி குழப்புற. நான் குடி வந்தது கரெக்டாக 10:30. நீ சொன்னபடி பார்த்தா 10:30க்கு வந்து வாடகையை கேட்டு வாங்கியிருக்கணும். ஆனால் நீ 3 நிமிஷம் லேட்டாக வந்திருக்க. அதுக்கு நீ கரெக்டாக நடந்துக்காததுனால இந்த மாதம் உனக்கு வாடகை பணம் கிடையாது. என்னது, வாடகை கிடையாதா? ஆமாம், கரெக்டாக வாடகை தரணும்னு கரெக்டான கண்டிஷன் போட்ட நீயே கரெக்டான டயத்துக்கு வராமல் கரெக்ட் இல்லாத டயத்துக்கு வந்திருக்க. இப்போ உன்னால் நானும் கரெக்டாக நடந்துக்க முடியாமல் போயிடுச்சு. எதுலேயுமே கரெக்டாக நடக்கிற என்ன கரெக்ட் இல்லாமல் நீ நடக்க வச்சிட்ட. அதனால் அடுத்த மாதம் கரெக்டாக வந்து வாடகையை வாங்கிட்டு போ, நானும் தர்றேன். சொன்ன மாதிரி கரெக்டாக டயத்துக்கு வந்து வாங்கிட்டு போ. என்ன, நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஆஹா, முதல் மாதமே வாடகையை முழுசாக மொங்கம் போட்டுட்டு போகிறானே ஐயா. ஏதோ ஒரு பேச்சுக்கு வாடகையை கரெக்ட் டயத்துக்கு கொடுக்கணும்னு சொன்னதை வச்சு நமக்கே அல்வா கொடுத்துட்டு போயிட்டானே ஐயா. இவங்கிட்ட எப்படி பேசினாலும் நாம் லாக் ஆகிடுறோம் ஐயா. அடுத்த மாதம் வாசல்லையே டேரா போட்டிருந்து வாடகையை வசூல் பண்ணிட்டு தான் போகணும். ஆமாம், எல்லா இடத்துலையும் ஹவுஸ் ஓனர் தான் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே டெனண்ட்டே பிரச்சனையாக இருக்கானேப்பா. நான் எங்கே போய் சொல்லுவேன்?